குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் கலர் பஞ்சு மிட்டாய்களில் கேன்சரை உருவாக்கும் ரொடமின் பி வேதிப்பொருள் இருப்பதாக புதுச்சேரி அரசின் உணவு பாதுகாப்புத்துறை சில தினங்களுக்கு முன்பு ஆய்வு நடத்தி அறிவித்தது. ரொடமின் பி என்ற வேதிப்பொருள் தோல் மற்றும் பிரிண்டிங் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் பொருள் என்றும், அதை நிறத்திற்காக உணவுப் பொருளில் கலந்தால் உடல் உறுப்புகளை பாதிப்பதுடன் கேன்சரையும் உருவாக்கும் என புதுச்சேரி அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து புதுச்சேரியில் கலர் பஞ்சு மிட்டாய்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக கவர்னர் தமிழிசை அறிவித்தார். புதுவையில் குழந்தைகள் வாங்கி சாப்பிடும் பஞ்சு மிட்டாயில் ரொடமின் பி என்ற நச்சுப்பொருள் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதில் உணவுத்துறை அதிகாரிகளே இவ்வளவு அடர் நிறமாக இருக்கிறதே என்பதை கண்டுபிடித்து அவர்கள் பரிசோதனை செய்திருக்கிறார்கள். இதில் அனுமதிக்கப்பட்ட நிறம் இல்லாமல் ரொடமின் பி என்ற மிக நச்சுப்பொருள் கலந்திருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்கள் வட இந்தியாவிலிருந்து வந்த விற்பனையாளர்கள் சில பேர் விற்று கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் அவர்கள் எங்கே இருந்து வாங்கினார்கள் என்று கேட்கும்போது சில கடைகளை காண்பித்திருக்கிறார்கள். ஆக அந்த கடைகளிலும் ரசாயன பொருட்கள் விற்கப்படுகிறதா என்பதையும் பரிசோதனை செய்வதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் இப்படிப்பட்ட பஞ்சு மிட்டாய்களை விற்கிறார்கள் என்பதையும் கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து இத்தகைய நச்சுப் பொருட்கள் இருந்தால் அதை பறிமுதல் செய்யப்பட்டு, அது மட்டுமல்ல அவர்கள் விற்பனை செய்ய வேண்டுமல்ல உணவு பாதுகாப்பு அதிகாரிகளின் சான்றிதழ் பெற வேண்டும் என்ற ஒரு ஆணையம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சில வியாபாரிகள் என்ன சொன்னார்கள் என்றால், தமிழகத்திலிருந்து சில பொருட்களை வாங்கி வந்தோம் என்று சொன்னார்கள். அதில் தமிழகத்திலும் இத்தகைய பரிசோதனைகள் செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன். புதுவையை பொறுத்த மட்டில் இத்தகைய நச்சுப் பொருட்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வேண்டும். இத்தகைய அடர் நிறமான மிட்டாய்களை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதனால் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே நமது எண்ணம். நன்றி. தமிழகத்திலும் இதன் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் கலர் பஞ்சு மிட்டாய் விற்றவர்களிடம் வட மாநிலத்தவர்களிடமிருந்து பஞ்சு மிட்டாய்களை தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இன்றைக்கி எங்கள் ஹெல்த் செக்ரட்டரி சார்கிட்ட இருந்து எங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி இந்த காட்டன் கேண்டி, அதாவது இந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றதுனால வந்து நம்ம புதுச்சேரியில் வந்து அவங்க உணவு பாதுகாப்புத்துறை வந்து டெஸ்ட் பண்ணதில் வந்து ரொடமின் பி அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் கலந்துருக்கு. அந்த வேதிப்பொருள் வந்து உடலுக்கு கேடு, கேன்சர் உண்டு பண்ணதுன்னு சொல்லி வந்தது. அந்த இது வந்து நம்ம மீடியாவில் வந்தோடனே இங்கே நம்ம உடனே எங்களை கூப்பிட்டு உணவு பாதுகாப்புத்துறைக்கு வந்து இங்கே எங்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் கலர் ஆடட் பஞ்சு மிட்டாய் பண்ணியிருக்காங்களோ அவங்க அதை எல்லாமே சீஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அந்த ரொடமின் பி அப்படின்ற அந்த வேதியியல் பொருள் வந்து அவங்க கலக்கிறாங்க என்னன்றதுக்காக இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம சென்னை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா சென்னை முழுக்கவே நாங்கள் வந்து எங்கள் டீம்ஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து இந்த கேண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீச் சைடில் தான் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மெரினா பீச் அண்ட் எலியாட்ஸ் பீச்லேயும் நாங்கள் எங்கள் டீம் வந்து இன்றைக்கி உணவு பாதுகாப்புத்துறை மூலிமா இது பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் த்ரூ அவுட் சென்னையில் அங்கங்கே வந்து நாங்கள் டீம்ஸ் போய் செக் பண்ணிகிட்ருக்காங்க எங்கேயாவது இதுமாரி ஃபேக்ட்ரிஸ் இருக்கான்னு. ஆனால் சென்னைக்குள்ளே இந்த மாதிரி பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் சின்ன சின்ன மிஷின்ஸ் வச்சு அவங்கவுங்க அங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒன்று மட்டும் இந்த பல்லாவரத்தில் மட்டும் ஒன்று இப்போ அங்கேருந்து தான் இங்கே இதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே விற்றுக்கிட்டு இருந்த ஆளுங்க பூராமே பார்த்தோம்னா எல்லாமே நார்த் இந்தியன் பசங்க தான். ஸோ அவங்ககிட்ட நாங்கள் இப்போ வந்து விசாரிச்சிட்ருக்குறோம். இப்போ வந்து அவங்க இப்போ பல்லாவரத்தில் இருக்கிறதுன மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது மேற்கொண்டு அந்த பல்லாவரத்தில் எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியோ என்னன்றதை போய் நேரடியாக பார்க்க போகிறோம். அதுதான் எலியாட்ஸ் பீச்சு. நம்ம சென்னை பொறுத்தவரையில் எலியாட்ஸ் பீச் த்ரூ அவுட் தமிழ்நாடு முழுக்குமே எங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் செக் பண்ணுங்க எங்கெல்லாம் இருக்கோ. இப்போ வந்து திருவிழா காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிராமத்துலேயும் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இது சாப்பிட்றதுனால அது பாதிப்பு வருதுன்றது இப்போ வந்து ரிசல்ட் வந்திருக்கனால இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டிலையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய வேதிப்பொருள் வந்து அதே பொருள் தான் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறாங்களான்றது நாங்கள் இப்போ செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அவங்க மேலே வந்து உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம்.